ஹலோ ட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா கிங்ஸ்டன். நம்ம ஜிவி பிரகாஷ் சார் நடிப்புல அவரோட 25வது படமா. அவங்க கூட பாத்தீங்கன்னா இது திவ்ய பாரதி மேம், அப்புறம் பாத்தீங்கன்னா அழகபெருமாள் சார், சிபுதோம் சாரு, சேத்தன் பகத் சார், இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யாரு இசையமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் சாரே தான். கமல் பிரகாஷ் சாருங்கிற இந்த படத்தை இயக்கி இருக்காரு. ஹாரர் ஃபேண்டசி டைப்ல வந்திருக்கு இந்த படம். சரி, நம்ம இந்த படத்தோட கதைக்களத்துக்குள்ள போலாங்க. இந்த படத்தோட கதைக்களம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல தூவத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கடலை நம்பித்தான் இருக்காங்க அந்த மக்கள். பட் அந்த அந்த கடலை நம்பி இருக்கிற இடத்துல ஒரு மிஸ்டேக்கலா என்ன இருக்குன்னா, அங்க ஒரு அமானுஷிய சக்தி இருக்கிறதாவும் கடலுக்குள்ள அங்க போனா இருக்கிறவங்களை எல்லாம் சாகடிச்சிடறதாவும் சொல்லி இவங்க ஒரு இது வச்சிருக்காங்க, ஒரு மித்த வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஜிவி பிரகாஷ் சாருக்கு என்னன்னா, அந்த கடலுக்குள்ள எப்படியாவது நம்ம போகணும், ஒரு போட்டாவது வாங்கணும், அங்க போய் நம்ம மக்களுக்கு மறுபடியும் மீன் பிடிக்கணும்னு ஒரு ஆசையில் இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அந்த ஏரியா தாதா இருக்காரு பாத்தீங்களா, அந்த தூத்துக்குடியில தாதா, அவர் என்ன பண்றாருன்னா இதை சாதகமா பயன்படுத்திட்டு தன்னோட அடியால் யாரு நம்ம ஜிவி பிரகாஷ் சாரை வச்சு அட்டை இது கடல் அட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை கடத்தல் வேலையில ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபடுறப்ப நம்ம ஆளு ஜிவி பிரகாஷ் சார் என்ன பண்றாருன்னா, அப்படி 4-5 பேரோட மீனவ நண்பர்களோட போறப்ப தன்னோட சக மீனவ நண்பர் ஒரு டைம் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன பிறகு அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, ஏன் இதனால இறந்து போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுல இவர் மேலதான் தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. யாரு நம்ம கொடுத்த உதவி பாத்தீங்களா, சிபுதோம் சாரு, அந்த தூத்துக்குடி தாதா, அவர் மேல தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அது இப்ப அதே விதத்துல சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த தூவத்தூர் கிராமத்துல பல இளம்பெண்கள் மர்மமான முறையிலையும் கொல்லப்படுறாங்க. இப்படி எல்லாமே கடலை சார்ந்துதான் நடக்குதுன்ட்டு இவர் மேலேயும் தப்பு இருக்குதுன்னு என்ன பண்றாருன்னா, 4-5 பேரை கூட்டிட்டு வில்லனி எடுத்து வாயெல்லாம் கட்டி விட்டு உட்கார்றா கப்பா போட்டு கீழேன்னு ஒரு டப்பா போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுறாரு கடலுக்குள்ள. அந்த போட்ல பாத்தீங்கன்னா ஒரு இது எப்படி சொல்றது, செயலரே சரியில்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல நேவிகேஷன் மிஷினும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு டப்பா போட்டு எடுத்துட்டு அவ்வளவு பெரிய கடலுக்குள்ள போறாருங்க. அப்படி கடலுக்குள்ள போய் அங்க என்ன அமானுஷிய சக்தி நடந்தது, ஏது நடந்தது, அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு படத்தோட கதை அப்படித்தான் மீறி நகருது. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையான சொல்ல போகணும்னா, இந்த படம் ஒரு ஃபேண்டசி படமா, ஒரு அட்வென்ச்சர் படமா, ஒரு ஹாரர் படமா, இப்படி எல்லா பாணியிலையும் குழப்பம் இருக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா இது ஒரு மிஸ்டிக்கல் படமா இல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா, அந்த மாதிரி கூட எனக்கு கேள்வி கேட்க வச்சிருக்கு. இல்ல, இது ஒரு ஹாரர் பாணியிலான படம். ஏதாவது ஒரு இடத்த எடுத்து கான்செப்டை வச்சு அந்த இடத்துல ஒரு ஹாரர் இருக்கிற மாதிரியும் ஒரு த்ரில்லிங் இருக்கிற மாதிரியும் காமிச்சாதான் ஆடியன்ஸ் அப்படியே அமைதியில சீட்ல உட்காருவாங்க. பட் அப்படி எதுவுமே இல்லாம சம்பந்தமே இல்லாம கதை நகருது. என்னமோ இவங்களுக்கு கடல் அட்டையை வச்சுதான் கடல் அட்டையினால பிசினஸ் நடக்காம அதை ஒண்ணு காமிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு மேல பாத்தீங்கன்னா சிபுதோம் சாருக்கும் நம்ம சாரி சேத்தன் பகத் சாருக்கும் அழகன் பெருமாள் சாருக்கும் இருக்கிற தங்க கடத்தல் பிசினஸ் பத்தி பேசுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காட்சி பாத்தீங்கன்னா மாறி மாறிட்டு வருது. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு லவ்வர் வேற, யாரு நம்ம திவ்ய பாரதி மேம், அவர் அப்பப்ப ஒட்டு ஊதிட்டு போற எப்ப படத்துல வர மாதிரி நீ நல்லா இருக்கணும்ல, நீ இது இருக்கணும்ல, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க அப்பாவுக்காகவே அவங்க அப்பா கூடயே சண்டை போயிட்டு இருக்கிறாரு நம்ம ஆளு. அதை தாங்க முடியாம கொஞ்சம் பிரிந்திருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டைம் கடத்திட்டு போறப்ப பாத்தீங்கன்னா திவ்ய பாரதி மேடம் ஐயோ நீதான் என்ன காப்பாத்தணும், நீதான் எனக்கு வேணும்னு அப்படி பழைய பாணியிலேயே காதல் நீடுது. இப்படி எந்த படம், இந்த ஒரு லவ் படமானு எனக்கு தெரியல, ஒரு ஹாரர் படமானு தெரியல. இல்ல இன்டர்வலுக்கு மேல எனக்கு என்ன கேள்வினா, போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்க. அப்படி கடலுக்குள்ள அது ஒரு ஒழுக்கமா நேவிகேஷனே காமிக்க மாட்டேங்குது. போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின போட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ஏற்பட்ட ஒரு டப்பா போட்டு எடுத்துட்டு அந்த கடலுக்குள்ள போய் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதுலயும் வேற இப்ப மாடர்ன் ரேஞ்சில எல்லாம் எப்படி என்ன சொல்றது, பேரானார்மல் தியரி, பேரானார்மல் மிஷின்ல வச்சு இது படத்தை வச்சு இது பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. தலைவானா அங்க போய் இறங்கி பேய் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்ட உடைக்க வேணாலும் இல்லைங்க, அது ஒரு சப்பதான். அதாவது பாத்தீங்கன்னா அந்த அழகப்பெருமாள் சாருக்கும் சேத்தன் பகத் சாருக்கு ஒரு தங்க கடத்தல் தங்க பிசினஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். யாரு இது அதை நான் சொல்லக்கூடாது யாரு பண்ணாங்கன்னா, ஏன்னா படத்துல அதுதான் ட்விஸ்ட் பாயிண்ட், பிளாட்டே அதுதான். அதை நான் சொல்லிட்டேன்னா உடஞ்சிரும். அதை போய் அந்த இடத்துல அவங்கதான் ஆவியா இருப்பாங்க, அதை போய் கண்டுபிடிக்கிறதா வேலை. சரிங்களா? இப்படி போனப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து நீ பார்த்தனையும் பேய காமிச்சாங்க. இதை இப்ப சமீபத்துல என் ஃப்ரெண்டு ஒரு மர்மர்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தாரு. அதுல என்னன்னா பேயவே காமிக்கல, பயமே விளையாடாங்கிறான். இதுல பேயை ஏண்டா காமிச்சா பயமே இல்லடாங்கிற மாதிரி இருக்குது. ஆனா பேயை காமிக்க சொன்னா என்னமோ துணி, அது நல்லாவே தெரியுதுங்க பேயா இல்ல கீழே துணியை கட்டி விட்டுருக்கானான்னு தெரியுது. பேய் மாதிரி எனக்கு ஃபீல் வரல. பேய் டக்குன்னு காமிச்சு ஸ்கிரீன் தியேட்டர்ல உட்காந்து இப்படி பாத்துட்டு இருக்கிறப்ப டக்குன்னு காமிக்கிறவா ஐயோ பேயா, இதுதான் பேயா அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணிச்சா. எனக்கு பார்த்து சரின்னு சிரிப்பு தான். அது எனக்கு பேயா இல்ல ஜாம்பியாங்கிற மாதிரியே தோணுது.
ஜாமி படம் எல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கும், திடீர்னு பல்ல காமிச்சு அப்படின்னு எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. பேய்னா கண்ணுக்கே காமிக்க கூடாது, திடீர்னு பயப்படுத்தணும், திடீர்னு ஏதாவது கை நகத்தை மட்டும் காமிக்கணும், இல்ல வாயை காமிக்கணும். இது பேயோட முழு உருவத்தையும் காமிக்கிறானுங்க. பழைய படத்துல வர மாதிரி அது அந்த பேய்க்குன்னு இப்ப லேட்டஸ்டா ஒரு ட்ரெண்ட் இது துணி கவுன் மாதிரி தைச்சு கொடுத்துருக்கானுங்க. அதாவது யாரு லேடிஸ் பெண் பேய்களுக்கெல்லாம். அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு உண்மையால சரியான சிரிப்பு தான். என்னடா இவனுங்க பேயை காமிக்கிறானுங்களே, ஒரு லாஜிக் இல்லாம காமிக்கிறானுங்க. இது பேயா ஜாமியான்னு கூட எனக்கு ஒரு, அதாவது லாஸ்ட் இதை சொல்ல மறந்துட்டேன், இது பேய் படமா இல்ல ஜாமி படமா அப்படின்னு கூட கேட்க தோணிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கிற கேரக்டர்களை எல்லாம் போட்டு ஸ்கிரீன் பிளேல குழப்பி எடுத்து, அட பேய் படம்னா உட்கார வைங்க, என்ன தேவை? அந்த கப்பல் ஒரு இடத்துல கிளம்பிட்டீங்களா செகண்ட் ஹாஃப்க்கு மேல, அதுல இருந்து த்ரில்லு அப்படியே பாத்தீங்கன்னா படபடப்பா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. திடீர்னு பேய் வர மாதிரி டக்குனு கொஞ்ச நேரத்துக்குள்ள உள்ள போனே மர்மமான இது கடலுக்குள்ள போக போக புகை வருதாமா, புகை வந்து ஜாம்பியோ இல்ல பேயோ அதுதான் எனக்கும் தெரியலைங்க, அது வந்துருதாமா. இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தான் இருக்குது. இல்ல மனுஷச்சு இல்ல இந்த ஆளு இளங்கோ சாருன்னு நினைக்கிறேன், அவர் பேரு இளங்கோ குமாரவேல் சாரு. அவரோட தாத்தாவா நடிச்சிருப்பாரு. யாரு? நம்ம ஜிவி பிரகாஷோட தாத்தா. அவர் வந்து செத்து கடலுக்குள்ள போய் செத்து கிடத்துருவாருங்க. அவர் பாடி வெளியே வந்துடும். திடீர்னு பார்த்தா போட்டுக்கு மேல கிடைக்குங்க அந்த பாடி. என்னடாங்கப்பா இது புதுமையா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குதாங்கிற மாதிரி எனக்கு கேள்வி கேட்க தோணிச்சு. எனக்கு சத்தியமா படத்துல சரி பேய் படம் எத்தனையோ நான் பேய் படமே இத்தனைக்கு பார்க்க மாட்டேங்க. சரி நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு இது பேய் படம் மாதிரியே இருக்காதுங்களப்ப தோணி நான் என்ன பண்ணேன்னா, சரி படத்துக்கு போனா இது படமா இல்ல வந்து ஒரு டம்மி பீஸா, அது எதுவுமே புரியல. அதாவது ஒரு 25 படம் நடிக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணனுக்கு. ஆனா நீங்க இதெல்லாம் மியூசிக் பண்ணாலே வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாப்பாங்கண்ணா. தயவு செஞ்சு இந்த மாதிரி படத்தை சூஸ் பண்ணிடாதீங்கண்ணா. நீங்க டார்லிங் நடிச்சீங்க அது ஓகே, நான் இந்த படத்துல உங்களுக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே வரலீங்க. பாத்தீங்கன்னா அப்படியே நடிக்கிறீங்கன்னா நீங்க சூப்பரா நடிக்கிறீங்க, இல்லைன்னா சொல்லல. ஆனா வந்து அந்த முக பாவனைகள் மாறணும்னா அந்த கேரக்டரா நாச்சியார்ல நீங்க எவ்வளவு நல்லா நடிச்சீங்க, பட் இந்த படத்துல பாருங்க அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. பேய் நீங்க ஒரு பயப்படுற மாதிரியே தெரியல, நீங்க என்ன ஹீரோயிசம் தான் போய் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த கடலுக்குள்ள. அதனால வந்து இந்த படத்துல வந்து பல கேரக்டர்கள் நின்னாலும் வந்து அழகம் பெருமாள் சாரும் சேத்தன் பகத் சாரும் தான் எனக்கு கொஞ்சம் மனசுல ஒட்டுற மாதிரி கேரக்டர். திவ்யா பாரதி மேம் சும்மா அப்பப்ப வந்துட்டு போறாங்க. படத்துல வந்து பாடல்கள் எது வந்து பெருசா நிக்கல மனசுல. இசையமைப்பு வேணா அவர் படத்துல டைட்டில் ட்ராக் போடுறப்ப மட்டும் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து டம் டும் டிம் டம் அவ்வளவு.